ஆண்டு துவங்கிய மாதமும் இந்த மாதம். பலவிதமான சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாதம். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகளை கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினர்களை கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்ட மாதம் இந்த மாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை இமாமுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விசாலுடைய மாதம் இந்த மாதமாக இருக்கிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, தாங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மாதத்தை பலவிதமான விஷயங்களை கொண்டு சிறப்புப்படுத்தலாம், தனிநபர்களை கொண்டு ஏன் சிறப்புப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்புகளை கொடுக்கிறீர்கள்? ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விசாலுடைய மாதம் இந்த மாதமாக இருப்பதினால் அதற்கு ஏன் சிறந்த மாதம் என்று சொல்கிறீர்கள் என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளை கேட்கலாம். நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகை படைத்தான். ஏன் படைத்தான்? எதற்காக படைத்தான்? உங்களையும் என்னையும் படைப்பதன் நோக்கம் என்ன? ஒவ்வொன்றையும் படைப்பதற்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. மக்சதே ஜிந்தகி என்று சொல்வார்கள், வாழ்வின் நோக்கம். என்ன வாழ்க்கையின் நோக்கம்? நாம் படைக்கப்பட்ட வாழ்வின் நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தின் பிரகாரம் பார்த்தவர்கள் தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர். அல்லாஹ் எதற்கு படைத்தானோ அந்த நோக்கத்தை விட்டு சிறிதும் சிதறாமல் வாழ்ந்தவர்கள் தான் நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள். அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். அப்பால் அவர்கள் வாழ்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தனி பெரும் பார்வை அந்த நாதாக்களின் மீது விழுகிறது. அந்த நாதாக்களை அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறான். அவர்களுடன் நாம் சேர்ந்து கொள்வதின் காரணத்தினால் நம்மின் மீது அந்த அருள் பார்வை பாய்கிறது. இதை சுருக்கமாக சொல்வார்கள், சதீகு சதீகிக சதீக். நண்பனுடைய நண்பன் நண்பனை போலதான். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறார், அவருக்கு ஒரு நண்பன் இருக்கிறார், எனக்கும் அவர் நண்பனை போன்றுதான். நான் இந்த அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய அந்த நேசர்களுடன் நான் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் தான். பெரியோர்களே, சகோதரர்களே, இதிலும் கேள்வி கேட்கிறார்கள், ஏன் நண்பன் நெருங்கித்தான் அல்லாஹ்வை நெருங்கணுமா? கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகை நேரடியாக என் கிட்டவான் படைக்கிறேன். என் கிட்ட வேண்டுமா தொழுகு? தொழுகை என்பது ஒரு தொடர்பு. என் நேரடியாக நான் அல்லாஹ்ட்ட போறேன், நான் தொழுதுதான் அல்லாஹ் நெருங்கணுமா? என் கிட்ட வேண்டுமா ஜகாத்து கொடு? ஏன் ஜகாத்து கொடுக்கணும்? நான் நேரடியாக அல்லாஹ் நெருங்குறேன். கேள்வி கேட்கலாம். என் கிட்ட வேண்டுமா ஹஜ் செய்? ஏன் நான் ஹஜ் செஞ்சுதான் அல்லாஹ் நெருங்கணுமா? நான் நேரடியாக அல்லாஹ்ட்ட போக முடியாதா? இதுல கேட்கறது இல்லையா? என் கிட்ட வேண்டுமா தவாஃப் செய்? என் கிட்ட வேண்டுமா நோன்பு வை? என் கிட்ட வேண்டுமா குர்ஆன் ஓது? என் கிட்ட வேண்டுமா ஹதீஸை படி? என் கிட்ட வேண்டுமா சுன்னத்தை பேணு? என் கிட்ட வேண்டுமா நவாபில்களை தொழுகு என்று கிட்ட வரதுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நிசுவத்தையும் வச்சிருக்காங்க. அல்லாஹ்வை நெருக்கக்கூடியது தொழுகை, அல்லாஹ்வை நெருக்கக்கூடியது சஜ்தா, அல்லாஹ்வை நெருக்கக்கூடியது சுன்னத், அல்லாஹ்வை நெருக்கக்கூடியது நவாபில், அல்லாஹ்வை நெருக்கக்கூடியது ஹஜ். நேரடியா என்ன வந்து பாருங்க, யாரையும் அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஜுது வக்தரிக்கு சஜ்தா செய்ய கிட்ட நெருங்குது. ஏன் நேரடியா வக்தரிக்கு சொல்லிருக்கலாம்ல? அல்லாஹ் கிட்ட நெருங்குப்பா, சஜ்தா செஞ்சு கிட்ட நெருங்குறாங்க. எனவே சஜ்தா அல்லாஹ்வா இல்ல மக்லூக் தான், தொழுகை அல்லாஹ்வா இல்ல மக்லூக் தான்.
சௌம் நோன்பு அல்லாஹ்வா இல்ல மக்லூக் தான். ஹஜ் அல்லாஹ்வா இல்ல மக்லூக் தான். குர்ஆன் அல்லாஹ்வா இல்ல மக்லூக் தான். இந்த பேப்பருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குர்ஆன் மக்லூக் தான். பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்ல வருவதின் நோக்கம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே தன்னை நெருங்குவதற்காக ஒவ்வொரு நிஸ்பத்துகளை வைத்திருக்கிறார். அதிலே நாம் சுலபமாக நெருங்குவதற்கு மிக பெரும் ஒரு நிஸ்பத்தாக அமையக்கூடியவர்கள் தான் இறைநேசர்கள். நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள். நாம் அவர்களுடன் நெருங்கினோம் என்று சொன்னால் நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் சுலபமாக நிறைவேற்றி விடலாம். இப்ப நம்முடைய தொடர்பு யார் யாரோட இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நாம் யாரும் சொல்ல முடியும். நாம் நல்லடியார்களுடன் தொடர்பு வைத்திருந்தால் நம்முடைய செயல்பாடுகளும் நன்மையான காரியங்களை ஏற்படுத்தும். பெரியோர்களுடன் தொடர்புகளை வைத்திருந்தால் நம்முடைய செயல்களிலும் பெரும் பெரும் தன்மைகள் இருக்கும். பெரியோர்களே, சகோதரர்களே, இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே செல்லலாம். அதனுடைய தொடர்புகளை வைத்து அல்லாஹ் தஆலா தனி பார்வையை பார்க்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நேரத்தின் சுருக்கத்தை காரணத்தினால் அடுத்த விஷயத்திற்கு நான் செல்கிறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்கனவே சொன்னது கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய காலத்துல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை கடலிலே வைத்து மூழ்கடித்தார். குர்ஆன் பேசக்கூடிய சம்பவம். ஆனா ஒருத்தர் மட்டும் விட்டுட்டார். ஹதீஸ்ல ஒருவரை மட்டும் மூழ்கடிக்கல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஒட்டுமொத்த ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் நீ கடலிலே வைத்து மூழ்கடித்தாய், இவரு மட்டும் விட்டுட்டியே ஏன் கேட்டார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அனைத்து கூட்டத்தை விட மிகவும் என்னை நோகடித்தவன் இவன் தான். என்ன செஞ்சான்? நான் நடந்து கூட என்ன மாதிரியே சிரிச்சு காட்டுவான் மகள்கிட்ட, என்ன மாதிரியே பேசி என்னை கேலி செய்வான். நான் எப்படி Dress போட்டிருக்கிறேனோ அதே போன்று Dress அணிந்து மக்களை சிரிக்க வைப்பான். அதான் வேலை, கேலி செய்யறது. யாரே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்யறது தான் அவனுக்கு வேலை. அல்லாஹ் தஆலா அந்த கேலி செய்த நபரை மட்டும் விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மனதை மிகவும் கஷ்டப்படுத்தியவன் இவன், இவனை விட்டுட்டு ஏன் கேட்டாங்க. இதுக்கு அல்லாஹ் சொன்னா, மூசா, நீ உங்களுடைய கஷ்டத்தை பாக்குறீங்க, அவன் கேலி செஞ்சதை பாக்குறீங்க. நான் எதை பாக்குறேன் தெரியுமா? அவன் உங்களை போல சிரிச்சான்ல, அதனால மன்னிச்சுட்டேன். அவன் உங்களை போல பேசினான்ல, கேலி செஞ்சதுக்கு பேசினானா, அவன் இபாதத்துக்கு உண்மையிலேயே உங்க மேல பிரியத்துல பேசினானான்றதை நான் பார்க்கல. உங்களை போல சிரிச்சா நான் மன்னிச்சுட்டேன். உங்களை போல பேசினா அது எனக்கு போல மன்னிச்சுட்டேன். உங்களை போல Dress போட்டிருந்தா அது போல நான் மன்னிச்சுட்டேன். எனவே பெரியவர்களை சொல்ல வருவதின் நோக்கம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாம் யார் யாருடன் நிஸ்பத்தை வைத்திருக்கிறோம், எப்படி நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, நாமும் அதே போன்று நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு தான், நாமும் நல்லடியார்களாக அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார்களாக மாறுவதற்கு தான் இது போன்ற மகான்களுடன் நாம் தொடர்பு வைத்துக் கொள்கிறோம். முன்னால் ஒரு ஆயத்தை ஓதினோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏன் படைச்சான்? எதற்காக படைச்சான்? ஏன் அவனை வணங்கணும்? ஏன் அவனை வணங்கணும்? அந்த வணக்கத்தை நிறைவேற்றியதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு இறைநேசர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், மனிதர்களின் சிறந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று இருக்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி கலகக்கும். மக்களே, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. நீங்க வணங்குங்க. உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்க. அல்லது எப்படிப்பட்ட ரப்பு? கலகக்கும், உங்களை படைத்தானே அந்த ரப்பு. வல்லதீன மின் கப்லிக்கும், உமக்கு முன்னால் உள்ளவர்களை படைத்தார். உங்களுக்கு முன்னால் எத்தனை நபர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களையும் படைத்தார். ஏன் படைச்சான்? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் எல்லாம் முத்தகீன்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஆக வேண்டும் என்பதற்காக. இங்கு இரண்டு கேள்விகளுக்கு பதில் இந்த ஆயத்திலே. அல்லாஹ் தஆலாவை ஏன் வணங்க வேண்டும்? அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அதனால வணங்கு. அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அதனால தான் வணங்கு. இரண்டாவது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுமா? ஒரு புது ரப்பக்கும் அல்லாஹ் மட்டும் தான் வணங்கு. இங்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஒரு புது ரப்பக்கும், உடைய ரப்ப வணங்குங்க. ஏன் வணங்குங்க? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுங்கிறோம்ல, ஏன்?
மற்றவர்களை வணங்க முடியாதா? ஏன் மற்றவர்களை வணங்க முடியாது? பெரியவர்களே, சகோதரர்களே, இங்கு ஒரு கேள்விக்கான பதிலை சொல்லிவிட்டு நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்கு தகுதியானவர். ஏன் அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்கு தகுதியானவர்? காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்றைய காலத்துல அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுக்கும் வணக்கம் செய்கிறார்கள். அதுவும் அங்கே செய்யத்தானே செய்யறாங்க. நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்றீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி என்பது இருக்கிறது. மருத்துவர் ஆக வேண்டுமா? உடனே போய் சீட்ல உட்கார்ந்துட முடியாது. மருத்துவருக்கு உண்டான தகுதி வேண்டும். இமாம் ஆக வேண்டுமா? அதற்கு உடனே அந்த சீட்டை பிடித்து விட முடியாது. அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. ஹதீசுகளை பேச வேண்டுமா? அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. இன்ஜினியரிங் அந்த செயலில் ஈடுபட வேண்டுமா? அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அதே போன்று முஸ்தஹக்குல் இபாதத், வணக்கத்திற்கு தகுதியாக ஆகுவதற்கு அதற்கும் சில தகுதிகள். இந்த தகுதிகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் தான் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள். என்ன அப்படி தகுதி? அல்லாஹ்ட்ட என்ன இருக்கு? இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இல்லாத தகுதி அல்லாஹ்ட்ட என்ன தகுதி இருக்கு? கேள்வி. பெரியவர்களே, சகோதரர்களே, இபாதத்துக்கு தகுதியானவன் சொன்னா பல 100 தகுதிகள் இல்ல, 4 தகுதி. 4 தகுதி இருந்தா வாங்க பார்த்து. 4 தகுதி. என்ன தகுதி? தன் தானாக இருக்கு. முதலாவது தன் தானாக இருக்க வேண்டும், பிறரையும் இருக்க வைக்க வேண்டும். முதலாவது, அதாவது காயிமும் பிஸாத் வ முகப்பிமுல் லிகைரி, தானும் இருந்து பிறரையும் இருக்க வைக்க வேண்டும். இபாதத்துக்கு தகுதியாக ஆக வேண்டும் என்றால் தானும் இருந்து பிறரையும் இருக்க வைக்க வேண்டும். இது இருந்தால் இபாதத்துக்கு தகுதி. முதல் தகுதி. இன்னைக்கு தன் தானா தான் உலகம் இருக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறான். சூரியன் தன் தானா இருக்குங்கிறான். உலகம் தன் தானா இயங்குதுங்கிறான். ஒரு குரூப் இருக்குது. அதற்கு அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்துல இந்த கூட்டம் இருந்துச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் விவாதம் செய்கிறார்கள். இந்த உலகம் தன் தானா இயங்குதுங்க, சூரியன் தன் தானா உதிக்கிறது, சந்திரன் தன் தானா உதிக்கிறது, யாரும் அதை இயக்கவில்லை என்று ஒரு குரூப் பேசிச்சு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நான் விவாதத்துக்கு தயார். இதை நான் உடைக்கிறேன் வந்துட்டேன். இதை நான் உடைக்கிறேன், உன்னுடைய வாதத்தை நான் உடைக்க தயார் என்று சொன்னார்கள். சரி வாங்க, ஒட்டுமொத்த ஊரையும் கூட்டியாச்சு. ஒட்டுமொத்த ஊரும் கூட்டப்பட்டு விட்டது. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வர தாமதப்படுத்துகிறார். 9 மணிக்கு விவாதம் என்று சொன்னால் அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 12 மணிக்கு வராங்க. ரொம்ப தாமதமாக வருகிறார்கள். அங்க என்ன தெரியுமா பேச்சு ஓடுச்சு? இமாமுக்கு பயம் வந்துருச்சு, பதில் சொல்ல முடியாதோன்னு பயம் வந்துருச்சு. அதனால ரொம்ப தாமதமா வராரு. அந்த கூட்டத்திலே வச்சு அந்த விவாதிக்கக்கூடிய தலைவன் கேட்கிறான், பயம் வந்துருச்சோ, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, பதில தேடுறதுக்கு இந்த அளவுக்கு பயமா? பயம் இல்ல, என்ன ஆச்சுன்னா நான் வர வழியில ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறுல ஒரு மரம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. அந்த மரம் தானாவே கப்பலா மாறிடுச்சுங்க. கப்பலா மாறியது மட்டும் இல்லாமல் இந்த கரையில நிக்கக்கூடிய மக்களை அந்த கரையில கூட்டுறது, அந்த கரையில் இருக்கக்கூடிய மக்களை இந்த கரையில் வந்து விட்டு விடுகிறது. இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாச்சு. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் அது காசையும் வாங்கிக்குது, அதுக்குண்டான கூலியையும் வாங்கி கொள்கிறது. இதை பார்த்து நான் ஆச்சரியத்துல மூழ்கி போய் அதை பார்த்துக்கிட்டே நின்றேன். உடனே விவாதிக்கக்கூடிய அந்த தலைவர் சொன்னானா, அறிவில்லை, இவ்வளவு பெரிய இமாம், ஃபகீஹ், முஃபஸ்ஸிர், முஹத்திஸ்ன்னு சொல்றீங்க, இது கூட அறிவில்லை, எப்படி ஒரு மரம் தானா கப்பலாக முடியும்? அது கப்பல் எப்படி தானாக மக்கள்கிட்ட பேசி இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விட முடியும்? அது மட்டும் இல்லாமல் அது எப்படி கூலியை வாங்க முடியும்? ஒரு கப்பல், ஒரு சாதாரண மரம் எப்படி தானா செய்ய முடியும்? வழிபரம்பலாலே சொன்னாங்களா, ஒரு சாதாரண மரம் தானா மாற முடியாதுன்னா அவ்வளவு பெரிய சூரியன் தானா இயங்குதுங்கிறீ, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப? அவ்வளவு பெரிய உலகம் தானா இயங்குதுங்கிறீ, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப? உடனே அவர் முஸ்லிமானார், இஸ்லாத்துக்கு வந்தார் என்று வரலாறு. பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்ல வருவதின் நோக்கம், இபாதத்துக்கு தகுதியாக வேண்டும் என்று சொன்னால் தன் தானாக இருந்து பிறரையும் இருக்க வைக்க வேண்டும். இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. எந்த வஸ்துக்களிடமும் கிடையாது. தானும்
இருந்து பிறரையும் இருக்க வைக்கக்கூடிய ஒரே சாத் அல்லாஹ் மட்டும்தான். இந்த முதல் தன்மையும் ஒட்டுமொத்த உலகத்துக்கே யாராத்தையும். இரண்டாவது தன்மை என்ன? முத்தசிஃபும் பிசிஃபாத்தில் கமால். இந்த இரண்டு தன்மையுடன் இன்றைக்கு முடித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தன்மைகளை பற்றி பேசலாம். அனைத்து தன்மைகளிலும் பரிபூரணத்தை பெற்றிருப்பது. அனைத்து தன்மைகளில் சூஃபியாக்கள், இறைநேசர்கள், முஹத்திஸீன்கள், இஸ்லாமிய ஆய்வாளர்கள் தன்மைகள் 1008 தன்மைகளா. அதுல மிக உயர்ந்த தன்மை ஏழைகள் தான். ஹயாத், வாழுதல், பார்க்குதல், கேட்குதல், பேசுதல், நாடுதல், ஹயாத், இல்மு, இராதா என்ற தன்மைகளை பிரிப்பார்கள். இந்த தன்மையில் பரிபூரணத்தை பெற்றிருப்பது. உதாரணத்துக்கு பார்க்கிறதுல யாருக்காவது பரிபூர்ணம் இருக்குதா? பரிபூர்ணம் சொன்ன எங்க வேண்டுமானாலும் நம்ம நாடிய இடத்துல பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 60 வருஷம் பார்க்கலாம், யாரும் இல்லைங்க. அப்படி பார்த்தாலும் இருந்தாலும் ஒரு காலம் இருக்குது பாருங்க, ஒரு அளவு, ஆரம்பம் முடிவுன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. கேட்குதல் ஒரு செவத்தை தாண்டி கேட்க முடியாது. பேசுதல் எல்லாத்துலயும் ஒரு குறைபாடுகள் இருக்குது. கேட்குதல்ல குறைபாடு இருக்குது. 70-60 வயசுக்கு மேல ஆயிட்டா எல்லாத்துலயும் பவர் குறைஞ்சிருது. கண்ணுல குறைஞ்சிருது, காதுல குறைஞ்சிருது, பேச்சும் திறன்ல குறைஞ்சிருது, உடம்புல எல்லா தன்மைகளிலும் குறைந்து விடுகிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தன்மைகளிலும் பரிபூரணத்தை பெற்ற ஒரே சாத் அல்லாஹ். இந்த இரண்டு தன்மைகள் தன் தானாக இருந்து பிறரையும் இருக்க வைக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. மேலும் தன்மைகளில் பரிபூரணத்தை பெற்றவன் அல்லாஹ் மட்டுமே. இதை அறிந்தவர்கள் தான், அறிவித்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் இமாம்கள், ஷேகுமார்கள், இறைநேச செல்வர். அதனால்தான் அவங்களை அன்றோம். இதெல்லாம் போய் நம்ம கிதாபுல படிக்க முடியாது. ஏன் அல்லாஹ் வணங்கணும்? ஏன் அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்கு தகுதியா? அவர்கள் ஆராய்ந்து சொல்லக்கூடிய இந்த 4 தன்மைகள், இந்த 4 தன்மைகளும் எந்த ஜாத்துல தெரியுதோ அவனுக்கு மட்டும்தான் நாம வணக்கம் செய்ய வேண்டும். அவன் தான் இபாதத்திற்கு தகுதியானவனாக இருக்க முடியும். எனவே அல்லாஹ் மட்டும் தான் தானும் இருந்து பிறரையும் இருக்க வைக்கிறான். நாம் காலையில் இருந்து எழுந்தோம், அல்லாஹ் தன் ஆயத்தில் அடுத்து சொல்றான், ரப்பக்கும் உள்ளது, உங்களுடைய ரப்புக்கு நீங்க வணங்குங்க. ரப்புண்டா என்ன? மாஹுர் ரப், ரப்புண்டா என்ன? கேட்ட படைத்து பரிபாலிப்பவன் சொல். நேர்மையா இருந்தாங்க. தஃசீர்ல என்ன சொல்றாங்க? தப்லீகு ஷைஇ ஷைஅன் ஃபஷைஅ. ரப்புனா ஒரு வஸ்துவை சன்னம் சன்னமாக வளர்த்து பரிபாலிப்பவன். சன்னம் சன்னமாக தஃசீர பைலாவிலே எழுதுகிறார். ரப்புனா என்ன? அதாவது ஒரு காலத்தில் நாம் இல்லாதவர்களாக இருந்தோம், அட்ரஸே இல்லை. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. மனிதன் ஒரு காலத்தை கடந்திருக்கிறான், அவன் யாருன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு காலத்தை கடந்திருக்கிறான், யாருன்னு தெரியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். 28 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய அட்ரஸ் இல்லை, நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியாது. கொண்டு வந்தான் பாருங்க, கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து ரத்த கட்டியாக இருந்த என்னை சதை கட்டியாக மாற்றி, ஒரு குழந்தையாக மாற்றி, வாலிபனாக மாற்றி, அப்படி கொண்டு செல்கிறான் பாரு. எப்படி ஒரு விதை செடியாக மாறி மரமாக மாறி அது பழங்களை கொடுக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் சன்னம் சன்னமாக நம்மை வளர்த்து நம்மை பரிபாலிக்கிறானே, இவன் தான். காலையில இருந்து நமக்கு என்ன ரூபியத்தை நடந்துச்சு? சூஃபியாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா கபூர்ல மன் ரப்புக்கன்னு கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாரு? இதுக்கு பதில் தெரியணும்னு சொன்னா, பதில் அப்ப கபூர்ல வாயில வரணும்னு சொன்னா, நாம உலகத்துல அல்லாஹ்வை ரப்பாக வைத்து வாழ்ந்தால் மட்டுமே கபூர்ல ரப்பி அல்லாஹ் என்ற பதில். அல்லாஹ் தௌஃபீக் நம்ம அனைவருக்கும் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் கொண்டு வருகிறார். அப்ப அல்லாஹ்வை ரப்பா வச்சு வாழ்றதுன்னா என்ன? இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வை ரப்பா வைத்து வாழ்வது என்றால், அல்லாஹ் ரப்பா வச்சு வாழ்றதுன்னா என்னங்க? என்ன அல்லாஹ் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இருக்கிறான். இதான உண்மை, இதான ரப்புனா என்ன? இப்போ அல்லாஹ்வை ரப்பாக வைத்து வாழ்வது என்றால், காலையில் இருந்து என்னை சன்னம் சன்னமாக காலையில எழுப்பினவன் அல்லாஹ், எழுப்பி உணவை கொடுத்தவன் அல்லாஹ் தான், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தான். ஆனா அப்படியே நம்ம நினைக்கிறோம், காலையில எழுப்புனது அலாரம்,
காலையில எழுப்புனது அதான் சொன்னதுனால நான் எந்திரிச்சேங்க. காலையில எழுப்புனது மனைவியுடைய எழுப்புனதுனால எந்திரிச்சோங்க. எங்க போது பாருங்க, நம்ம ரப்பா அப்ப யார் நினைக்கிறோம்? அலாரத்தையும் பிறரையும் நினைக்கிறோம். அல்லாஹ் நினைக்கிறது ஏன்னா அல்லாஹ் எந்திரிச்ச எழுப்பினான். யார் கத்துக் கொடுக்கிறா? நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி. மௌத்தான பிறகு என்னை ஹயாத்தாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். காலையிலே சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, அல்லாஹ் என்னை ஹயாத்தாக்கினான். துஆ, இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நாம் தூங்கி எழுந்ததிலிருந்து அல்லாஹ் ரப்பா பார்க்கிறதே கிடையாது. வந்து அதோடு நிறுத்திடுறோமா? சாப்பிடுறோம். நான் காசு போட்டதுனால தான், நான் சம்பாதிச்சதுனால தான் இவ்வளவு ருசியான சாப்பாடு. நவுசுபில்லா, அல்லாஹ் கொடுத்ததுனால நம்ம நினைக்கிறது இல்லையே. நான் சம்பாதிச்சது, நான் கடையை திறந்தது, நான் உழைத்தது, என்னுடைய உழைப்பு என்று நாம் என் தன்னை ரப் என்று கருதி கொள்கிறோம். அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். நான் சொல்லலாலே என்ன கருத்து கொடுத்தாங்க? சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி, எனக்கு உணவு ஊட்டினான். யார் உணவு ஊட்டினான்? அல்லாஹ் உணவு ஊட்டினான். என்னுடைய கடை எனக்கு உணவு ஊட்டல, என்னுடைய உழைப்பு எனக்கு உணவு ஊட்டவில்லை, என்னுடைய வியாபாரம் எனக்கு உணவு ஊட்டவில்லை, என்னுடைய ஆசைய தன்மை அந்த உணவு ஊட்டவில்லை, அல்லாஹ் உணவு ஊட்டினான். இந்த காசு என்ன செய்ய, இந்த கடை என்ன செய்ய, இந்த வியாபாரம் என்ன செய்ய, இந்த தொழில் என்ன செய்ய, எல்லாம் ஒரு நாளைக்கு தான். எனவே நாம் வாழும் காலங்களில் கண் முன்னே பல ரப்புகள் தெரியலாம். காசு வந்து நான் தான் உனக்கு தேவையை பூர்த்தி செஞ்சேங்குது, அண்ணன் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேங்கிறாரு, அத்தை நான் வாங்கி கொடுத்தேங்கிறாங்க, அம்மா நான் உனக்கு தண்ணியை கொடுத்தேங்கிறாங்க. இல்ல, அல்லாஹ் சொல்கிறான் நான் உன்னுடைய ரப்பு என்று சொல்கிறான். உன்னுடைய ரப்பு நான். காலையில் உன்னை எழுப்பியவன் நான், உனக்கு உணவு ஊட்டியவன் நான், உனக்கு தண்ணீரை கொடுத்தவன் நான். நான் தான் உன்னை வளர்த்து பரிபாலித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னை ரப்பாக்கி வாழ்ந்தால் மட்டுமே கபரிலும் உனக்கு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ற பதில். சும்மா அல்லாஹ்னா தோத்துட்டா முடிஞ்சிச்சாங்க, நோன்பு வச்சுட்டா முடிஞ்சிச்சா? இல்ல, நாம் வாழும் காலங்களில் அல்லாஹ் என்ன பார்க்க வைக்கிறான். இவ்வளவு நேரம் பேசுறேனே, நான் என்னுடைய திறமையை கொண்டு பேசல, அல்லாஹ் என்ன பேச வைக்கிறான். உங்களுடைய திறமையை கொண்டு நீங்கள் கேட்கவில்லை, அல்லாஹ் உங்களை கேட்க வைக்கிறான். இவர்களே அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் ஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, அவர்களை கேட்கக்கூடியவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்களாகவும் நாம் ஆக்கினோம். இன்னைக்கு ஷிர்க் குஃப்ர்னு பேசுறாங்களே, இதுதான் பெரிய ஷிர்க். அல்லாஹ் நான் கேட்க வைக்கிறேங்கிறான், ஆனா இங்க உட்கார்ந்து நான் கேட்கிறேன். அல்லாஹ் நான் பேச வைக்கிறேங்கிறான், இவன் உட்கார்ந்து நான் பேசுறேங்கிறான். இதுதான் பெரிய ஷிர்க். அல்லாஹ் விட்டு போய் விளையாடுறோம் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அல் கிப்ரியா ஒரு இதாயி, பெருமை இருக்குது, நான் நான் என்ற அந்த அகம்பாவம் அது என்னுடைய மேலங்கி, அது அதுமத்து இசாயி, அந்த கண்ணியம் இருக்கிற அது என்னுடைய கீழங்கி. அந்த ரெண்டிலும் யார் உள்ளே நுழைகிறாரோ பல உபாதி நான் பொருட்படுத்த மாட்டேன், தூக்கி எறிஞ்சிருவேன். எனவே நாம் இந்த வாழும் காலங்களில் ஒரு புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் இபாதத்து செய்யுங்கள். இந்த இபாதத்திலே முக்கமலானவர்கள் தான், பரிபூர்ணத்தை பெற்றவர்கள் தான் இறைநேசர்கள். குறிப்பாக இமாமுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று தேம்பி தேம்பி கஅபாவுடைய துணியை பிடித்து அழுகிறார்கள். அழுதுவிட்டு பலவிதமான ஷஅர்களை படிக்கிறார்கள். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு என்று படிக்கிறாங்க. பின்னால் வந்தவர்கள் கேட்கிறார்கள், இமாம் அவர்கள், நீங்க நாயகத்துடைய பேரப்புள்ள, நீங்க எந்த அளவிற்கு உயர்வை அடைந்தவர்கள், நீங்கள் எந்த அளவிற்கு அந்தஸ்தை பெற்றவர்கள், நபியுடைய ரத்தம் உங்களுடைய உடலிலே ஓடுகிறது, நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் அழுக வேண்டும் என்று கேட்டதற்கு ஹஜ்ரத் இமாமுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஹிசாப் செய்யும் பொழுது அனைத்து அந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை, நாம் எந்த அளவிற்கு அமல் செய்திருக்கிறோம் என்று பார்க்கிறான். ஃபமை யஅமல், இதை ஆயத்தில் ஓதுகிறார்கள், ஃபமை யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரை யரா, நல்லதை செஞ்சா நல்லதை பார்ப்பார், அது யாரா இருந்தாலும் சரி. ஃபமை யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் ஷர்ரை யரா, கெட்டதை செஞ்சா கெட்டதை பார்ப்பாரு, அது யாரா இருந்தாலும் சரி என்று சொல்கிறார்கள். அந்த அவ்வளவு பெரிய மகானே தன்னை அந்த அளவிற்கு பயபக்தியுடன் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்திரம், பாவங்களே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஏமாத்திரம். அவருடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தொழுறோமே, அமல் செய்யறோமே, நாம நெருங்கிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிற அந்த ஆதரவு வரக்கூடாது. ஒரு முஃமினுக்கு ஆதரவும் இருக்க வேண்டும், பயமும் இருக்க வேண்டும். இரண்டுக்கு மத்தியிலே வாழ்வை கழித்தவர்கள் தான் இமாமுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும்
அது போன்ற நபர்களாக அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்ற வாழ்வை வாழக்கூடிய நபர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.